அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபாமிலா நிசார் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 4, 3 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம போட்டு நல்லா வணக்கலாம். இந்த மசாலில் வெங்காயம் கொஞ்சம் நிறையா போடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வணக்கணும். இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் போடுறேன். அதுவும் நல்லா வணக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். உப்பு கொஞ்சம், வெங்காயம் நல்லா சீக்கிரம் வணங்கிறதுக்காக உப்பு மேலே தூவி விட்டுருக்கோம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். அதை இப்போ அதில் போட்டுக்கலாம். நான் 1க்கு 2 உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா மசாலாவில் கலக்கி விடுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்லையை பவுட்ரு பண்ணி நான் அதில் கலக்கி ஊற்றியிருக்கிறேன். இந்த பொட்டுக்கல்லையை பவுட்ரு பண்ணிக்கிறோம் டேஸ்ட்டுக்காக. கடல மாவு இந்த மாதிரி கலக்கி தண்ணியில் கலக்கி ஊற்றுவாங்க. அதை விட பொட்டுக்கல்லை கலக்கி ஊற்றினோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு தடவை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைல் மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா இப்படி தான் இருக்கும். மேலே கொத்தமல்லி தூவியாச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.